Hi 10th students. Next வந்து inertia அப்படின்னா நிலைமம்னு அர்த்தம் தமிழ்ல. So while you are traveling in a bus or a car, sudden brake is applied. The upper part of your body leans in the forward direction. ஸோ ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அடித்தா நம்ம பாடி அப்படி பெண்ட் ஆகும். லீன் ஃபார்வேர்டு அப்படின்னா முன்னோக்கி நகரும். இதே மாதிரி தான் சிமிலர்லி when the vehicle suddenly move forward from the rest you lean backward. இது நிறைய ரெண்டுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது கண்டிஷனில் ஒரு வண்டி பஸ் நிற்கி சடனாக எடுக்கும்போது பஸ்ஸோ காரோ பைக்கோ நம்ம லீன் பேக்வேர்ட் பின்னோக்கி தள்ளப்படுவோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வைங்க. இது எதனால் நடக்குன்னா எனி பாடி காரோ பைக்கோ பஸ்ஸோ லாரியோ would like to continue to be its state of rest or state of motion. ஸோ அந்த பாடி ஒன்று ரெஸ்டில் இருந்தால் ரெஸ்டில் இருக்கணும், அல்லது மோஷனில் இருந்தால் மோஷனில் இருக்கணும். ஸோ எப்போ இது டிஸ்டர்ப் ஆகுதோ அதனால நீங்கள் இந்த ரெண்டு லீன் ஃபார்வேர்ட் லீன் பேக்வேர்ட் அப்படிங்கிற அந்த முன்னோக்கி போகிறது இல்லை பின்னோக்கி வர்றதை உணர்றீங்க. இதுக்கு பேர் தான் இனர்ஷியா. சரிங்களா? அப்போ இனர்ஷியான்னு கேட்டால் நீங்கள் டெஃபினிஷன் எழுதும்போது வேறு பிங்க் கலரில் கொடுக்கறது எழுதுங்க. when force is applied on bodies they resist any change in their state, this property is called inertia. இதுதான் இனர்ஷியா. எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் முயற்சிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களை ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விட சொன்னால் நீங்கள் தள்ளி விடாமல் பேலன்ஸ் பண்ணுறது தான் இனர்ஷியா. ஸோ இந்த இனர்ஷியாவில் டைப்ஸ் இருக்குது. ஸோ the inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by external unbalanced force is known as inertia. இது ஒரு டெஃபினிஷன். இனர்ஷியா அப்படின்னு கேட்டால் இந்த டெஃபினிஷன் தான் எழுதணும் நீங்கள். ஸோ அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. நிறைய கொடுத்துருக்காங்க. இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி, இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது எதிர்க்கும் தன்மை அப்படிம்பாங்க. இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எதிர்க்கும் தன்மை ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையில் அது வந்து ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்க நிலையோ சேஞ்ச் பண்ணாமல் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ சேஞ்ச் ஆகுனா வெளியிலேருந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. காரை தள்ளுறது, பைக்கை தள்ளுறது, நின்றுட்டு இருக்கிறத, அதே மாதிரி மோஷனில் இருக்கிறத நிப்பாட்ட வைக்க முயற்சி பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் இனர்ஷியா. என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ மேலேருந்து கீழே வர்ற பாலை பிடிக்கும்போது ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே பைக்கு வேகமாக வர்றதை நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னா அதுக்கும் காரு வேகமாக வர்றதை நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்னா அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இதில் டைப் இருக்குது. இதில் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கிளாஸ் டம்ளரில் ஒரு ஸ்மால் கார்ட்போர்டு எடுத்து படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி வைங்க. ஒரு காயின் வந்து சென்டரில் வைங்க. ஸோ ஃப்ளிக் த கார்ட்போர்ட் குயிக்லி. இப்போ கார்ட்போர்டை குயிக்காக வந்து ஃப்ளிப் பண்ணுங்க, அதாவது தள்ளி விட்டுருங்க. என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா the cardboard falls off the ground and the coin falls into the glass tumbler. ஸோ வந்து ஃப்ளிப் பண்ணவும் அந்த கார்ட்போர்டு வந்து கிரவுண்ட்லேயும் அந்த காயின் கரெக்டாக உள்ளேயும் விழுந்துடும். இப்போ இதில் இருந்து என்ன தெரியுது? இந்த இனர்ஷியா ஆஃப் காயின் கீப்ஸ் இன் இட் ஸ்டேட். ஸோ அந்த இனர்ஷியா அந்த காயினை அதோடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே இருக்க வைக்கி. அதனால தான் அந்த கார்ட்போர்ட் கூட அது போல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. when the cardboard moves, ஸோ கார்ட்போர்டு மூவ் ஆனாலும் அந்த காயின் வந்து தன்னுடைய ஸ்டேட்டில் ஆஃப் ரெஸ்டில் அப்படி கீப் இருக்கணும்னு நினைக்குது. தென் when the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. அப்போ ஏன் விழுது அப்படின்னா கிராவிட்டினால கீழே விழுது. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். 1 minutesல கேட்கலாம். டைப்ஸ் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு அப்படின்னா, ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி to change its state of rest.
சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இதுதான் எனர்ஜி ஆஃப் ரெஸ்ட். அதே இது மோஷன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு பதில் ஸ்டேட் ஆஃப் மோஷன் போட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஸ்டேட் ஆஃப் இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். ஒன்றும் இல்லை, மோஷன்னா 80 கிலோமீட்டர் கார் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீடை குறைக்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது மெயின்டைன் பண்ண முயற்சிக்கிறது தான் இனர்சி ஆஃப் மோஷன். டைரக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ இந்த ஒரு டெஃபினிஷன் மட்டும் படிச்சுட்டு இந்த ஹைலைட்டில் இருக்கிற வேர்டை படிச்சிங்க அப்படின்னா டைப்ஸ் எழுதிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இனர்சி ஆஃப் மோஷன், சாரி, இனர்சி ஆஃப் ரெஸ்ட், இனர்சி ஆஃப் மோஷன், இனர்சி ஆஃப் டைரக்ஷனுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது அந்த பிங்க் கலரில் கொடுக்குறத படிச்சுட்டு அந்த சேஞ்ச் பண்ண வேண்டியதும் அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கிளியர் ஆயிரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆத்லெட்னா வீராங்கனை, ஒரு விளையாட்டு வீராங்கனை ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போய் தான் ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்? பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். ஏன் அப்படின்னா லாங்கராகவும் ஜம்ப் பண்ணலாம், ஹையராகவும். அந்த ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் இனர்சி ஆஃப் மோஷன். ஏன்? நம்ம மோஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். வென் யூ மேக் எ ஷார்ப் டர்ன் while driving a car, you tend to lean sideways. இப்போ காரில் நம்ம போயிட்டுருப்போம், அப்போ திடீர்னு ஒரு ஷார்ப் டேன், ஒரு வளைவு வருது, டேனிங். சடனாக திருப்பும்போது என்னாகும்? நீங்கள் அப்படியே அந்த காரோடைய டைரக்ஷன்லேயே லீன் சைட்வேஸ் போவீங்க. அதுக்கு பேர் இனர்சி ஆஃப் டைரக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டால் எழுத தெரியணும், தனித்தனியாக கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் நீங்களாகவே எழுதலாம். ஸோ இனர்சி ஆஃப் மோஷனுக்கு அந்த ஆத்லெட் பார்த்தோம், இனர்சி ஆஃப் டைரக்ஷனுக்கு டேனிங், ஷார்ப் டேன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு, when you vigorously shake the branches of a tree. vigorously shake, ஒரு ட்ரீயை பிடிச்சி வேகமாக நீங்கள் ஷேக் பண்ணீங்கன்னா அதை ஆட்டும்போது லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிட்டாச்ட் அண்ட் தே ஃபால் டவுன். ஸோ இலைகளோ இல்லை ஃப்ரூட்ஸோ அது மேலே இருந்து கீழே விழும். இது இனர்சி ஆஃப் ரெஸ்ட். சரிங்களா?